கேரள மாநிலத்தில் உலகின் அதிமுக்கியமான கப்பல் பழுது பார்க்கும் மையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி. இந்த தளத்தின் மூலமாக வருகிற 2028ஆம் ஆண்டுக்குள் அதன் வர்த்தகம் இரட்டிப்பாகி 7000 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சோனோவால் தகவல். இந்தியாவின் கேரள மாநிலத்தின் கொச்சியில் உள்ள CSL எனப்படும் கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெடில் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகளுக்கான பிரம்மாண்டமான தளத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். சர்வதேச தரத்தில் கட்டப்பட்ட இந்த தளத்தில் 310 மீட்டர் நீளமுள்ள கப்பல்களை கையாள முடியுமா? இந்தியாவின் முதல் முழுமையாக வளர்ந்த தூய கப்பல் பழுது பார்க்கும் சுற்றுச்சூழல் அமைப்பாக இந்த மையம் அமைந்திருக்கிறது. LPG இறக்குமதி முனையத்துடன் இன்று திறப்புக்குள்ளாகி இருக்கிறது. கப்பல் கட்டும் தளத்திற்கும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் இறக்குமதி முனையத்தையும் 4000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. இதன் மூலமாக 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? இந்த கப்பல் கட்டும் தளத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வில்லிங்டன் தீவில் கொச்சி துறைமுக ஆணையத்திற்கு சொந்தமான 42 ஏக்கரில் 970 கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய துறைமுகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 130 மீட்டர் நீளம் கொண்ட 7 கப்பல்களை அந்த துறைமுகத்தில் நிறுத்த முடியுமா? அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த தளம் உலகளாவிய கப்பல் பழுது பார்க்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளதால் கப்பல் பயணத்திற்கான வெளிநாட்டு தேவையை முழுமையாக ரத்து செய்யும் அளவிற்கு இந்தியாவில் கப்பல் பழுது பார்க்கும் தளம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.